அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 11 மாணவர்களுக்கு பகுதி 2 அமையக்கூடிய சில கேள்விகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் குழுமத்தினூடாக வழங்கப்பட்ட சித்தி விநாயகர் இந்து கல்லூரி தேசிய பாடசாலை மன்னார் அங்கு நடைபெற்ற ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பரில் இடம்பெற்ற பகுதி ஏயில் இருக்கக்கூடிய ஒரு சதவீதம் சம்பந்தமான ஒரு வினாவை பற்றி தான் முதலாவது கேள்வியாக பார்க்க இருக்கின்றோம். அந்த முதலாவது கேள்வியை பாருங்கடா. 2000 அமெரிக்கா டாலர் பெறுமதியான மோட்டார் வாகனம் ஒன்று நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் போது 20% தீர்வையாக அறைவிடப்படுகின்றது. நீங்கள் 10ஆம் ஆண்டில் சதவீதம் என்ற பாடம் படித்திருப்பீர்கள். அந்த சதவீதத்தில் இருந்து தான் இந்த கேள்வி இடம்பெறுகின்றது. அப்படி என்று சொன்னால் முதலாவது வினா, ஒரு அமெரிக்கா டாலரின் பெறுமதி ரூபாய் 160 ஆயின் தீர்வை செலுத்த முன் மோட்டார் வாகனத்தின் இலங்கை பெறுமதி எவ்வளவு? அப்போ 2000 அமெரிக்கா டாலர் என்று சொல்லப்படுது. ஒரு அமெரிக்கா டாலர் 160 என்று தரப்படுகின்றது. அப்போ 2160 பெருக்கும் போது 216 பெருக்கினா 32. அந்த விடுபட்ட 4 பூஜ்ஜியத்தையும் சேர்க்கும் போது 3,20,000 இலங்கை நாட்டு பெறுமதியாக அந்த மோட்டார் வாகனத்தினுடைய பெறுமதியாக இருக்கும். இதுதான் முதலாவது கேட்ட கேள்விக்கான விடையாக இருக்கும். இதே போன்று அதில் இரண்டாவது கேள்வி, தீர்வையாக செலுத்த வேண்டிய தொகை யாது என்று கேட்கப்படுது. அப்போ 20% தீர்வை என்று சொன்னால், இப்போ நீங்கள் 100 ரூபாட பெறுமதியான ஒரு பொருள் வாங்கும் போது 20 வரி கட்ட வேண்டும். அப்போ நீங்கள் வாங்கப்பட்ட பெறுமதி 3,20,000 பெறுமதியான ஒரு மோட்டார் வாகனம் ஒன்று. அப்போ இதை சுருக்கி கொள்ளும் போது அந்த மோட்டார் வாகனத்துக்கு செலுத்த வேண்டிய தீர்வை பணம் கிடைக்கும். அப்போ 32 2ஆல் பெருக்கும் போது 64. அப்போ விடுபட்ட 3 பூஜ்ஜியத்தையும் சேர்க்கும் போது இங்கே செலுத்த வேண்டிய தீர்வை பணம் 64,000 ஆக காணப்படும். மூன்றாவது கேள்வி, தீர்வை செலுத்திய பின் மோட்டார் வாகனத்தின் பெறுமதியை கேட்டால், நீங்கள் அங்கே வாங்கப்பட்ட மோட்டார் வாகனத்தின் பெறுமதியையும் செலுத்திய தீர்வையையும் கூட்டும் போது 3,20,000 64,000 கூட்டும் போது 3,84,000 என்று அந்த மொத்த பணம், தீர்வை செலுத்திய பின் அந்த மோட்டார் வாகனத்தினுடைய மொத்த பெறுமதி 3,84,000 என்று கிடைக்கும். இதே போன்று அதில் 4வது கேள்வி, 10% இலாபம் வைத்து மோட்டார் வாகனம் விற்கப்படுமாயின் வாகனத்திற்குரிய விற்பனை விலை கேட்கப்படுது. அப்போ நீங்கள் 100 ரூபாய் பொருள், உங்களுக்கு மொத்தம் எல்லாம் சேர்த்து 100 ரூபாய் செலவுன்னு சொன்னால், நீங்கள் அந்த 100 ரூபாய் பொருளை விற்பதனால 10 ரூபாய் லாபம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருளை 110 ரூபாவுக்கு விற்க வேண்டும். இதுதான் அந்த சதவீதத்தினுடைய பின்னமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு செலவாகின ரூபா மேலே கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. 3,84,000 என்று கண்டு வைத்திருக்கின்றோம். அந்த ரூபாவால் பெருக்கும் போது மோட்டார் வாகனத்தை என்ன விலைக்கு விற்க வேண்டும் என்ற விலை கிடைக்கும். அப்போ 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்பட்டால் 110 3,840 பெருக்க வேண்டும். அப்போ 110 11 384 11ஆல் பெருக்கிக் கொள்வோம். அப்போ 4 8 3 4 8 3. அப்போ 4 12 11 12 மிச்சம் 4. அப்போ 42 24ஓட அந்த விட்ட 2 பூஜ்ஜியத்தையும் சேர்க்கும் போது அந்த மோட்டார் வாகனத்தை விற்க வேண்டிய விலை 422,400 என்று கிடைக்கும். அதாவது 4,22,400 என்று அந்த மோட்டார் வாகனத்தினுடைய விற்பனை விலையாக காணப்படும். மற்றும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பரில் சதவீத கேள்வி இவ்வாறு அமைகின்றது.
அம்ஹர் என்பவர் ரூபாய் 200,000 பெறுமதியான மடிக்கணனி ஒன்றினை கொள்வனவு செய்யும் போது சுங்க வரியாக அதன் பெருமானத்தின் 40% செலுத்தினார். போக்குவரத்து மற்றும் இதர செலவுகளாக ரூபாய் 5,000 செலவாகியதோடு மொத்த செலவு தொகைகளில் 35% இலாபமாக வைத்து அந்த கணனியை விலை குறிக்கின்றார். விற்பனையின் போது குறித்த விலையின் 5% கழிவு வழங்கப்படுகின்றது. அப்படி என்று சொன்னால் அந்த கணினியை விற்பனையால் அவர் அடைந்த மொத்த இலாபம் யாது என்று கேட்கப்படுது. அப்போ இது மொத்தமாக இந்த பந்தி சொல்லப்பட்டால் இது பகுதி 2 அமைந்த கேள்வி என்பதனால விடயம் மட்டும் செய்முறையை வேறொரு தாளை செய்துவிட்டு விடயம் மட்டும் நோட் பண்ணக்கூடாது. அப்போ ஒவ்வொரு செய்முறையையும் நீங்கள் வசனத்தினூடாக எழுதி கொள்ள வேண்டும். முதலாவது மடிக்கணனியினுடைய பெறுமதி 200,000. அப்போ சுங்க வரி அதன் பெருமானத்தின் 40%. அப்போ சுங்க வரியை ஃபஸ்ட்டுக்கு கண்டுபிடிப்போம். அப்போ சுங்க வரி அல்லது வரி பணம் என்னும் போடலாம். அப்போ 100 பொருளுக்கு 40 ரூபாய் வரி என்று சொன்னால் 200,000 பெறுமதியான அந்த மடிக்கணனிக்கு எவ்வளவு வரி கட்டணும்ங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்படும். 4 தர 2 8. அப்போ விடுபட்ட அந்த 4 பூஜ்ஜியத்தையும் சேர்க்கும் போது ரூபாய் 80,000 வரி கட்ட வேண்டும். அப்போ வரி செலுத்திய பின் மடிக்கணினியினுடைய பெறுமதி மொத்த பெறுமதியை கேட்டால் அங்கே வாங்கப்பட்ட 200,000 செலுத்திய வரியையும் கூட்டும் போது 2,80,000 மொத்த செலவு நமக்கு ஏற்பட்டிருக்கும். அங்கே வாங்கப்பட்டது 200,000, அதற்கான வரி 80,000. அப்போ ரெண்டையும் சேர்த்து கூட்டும் போது 2,80,000 கிடைக்கும். அதன் பிறகு என்ன சொல்லப்படுது? போக்குவரத்து மற்றும் இதர செலவுகளுக்காக ரூபாய் 5,000 செலவாகியதோடு. அப்படின்னு சொன்னால் இப்போ மொத்த பணத்தை பார்ப்போம். மொத்த பணம் என்று போட்டு அந்த 2,80,000 அந்த இதர செலவை நாம் என்ன செய்வோம்? கூட்டிக் கொள்வோம். அப்போ கூட்டிக் கொள்ளும் போது 2,85,000 என்று அதில் மொத்த பணம் மொத்த செலவு நமக்கு கிடைக்கும். அந்த மடிக்கணினியை 35% இலாபம் வைத்து விலை குறிக்கின்றார். அப்போ அதன் பிறகு குறித்த விலையை பார்ப்போம். குறித்த விலை என்று போட்டு 100 பொருளுக்கு 35 ரூபாய் லாபம் கிடைக்கணும் என்றால் 135 என்று விலை குறிக்க வேண்டும். தர அதில் உண்மையான பெறுமதி 2,85,000 என்று நம்ம கண்டு வைத்திருக்கின்றோம். அந்த ரூபாவால் பெருக்கணும். அப்போ 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்பாட 2,850 135 பெருக்க வேண்டும். 2,850 பெருக்க வேண்டும். 135 பெருக்கும் போது 384,750 ரூபாய் கிடைக்கும். இது குறித்த விலை. அதன் பிறகு விற்பனை விலையை பார்க்க வேண்டும். அப்ப விற்பனை விலை எப்படி என்று சொன்னால் குறித்த விலையிலிருந்து 5% டிஸ்கவுண்ட் கழிவு என்று சொல்லப்படுது. அப்ப 100 பொருள் 95 ரூபாவுக்கு கொடுப்பார். 5% டிஸ்கவுண்ட் என்று சொன்னா 100 விலை குறிக்கப்பட்டிருந்தால் அந்த 100 ரூபாய் பொருளுக்கு 5 ரூபாய் கழிவுடன் 95 ரூபாவுக்கு விற்கப்படும். அப்போ அதை பின்னமாக நோட் பண்ணி விட்டு குறித்த விலையால் 3,84,750 பெருக்கும் போது விற்ற விலை வரும். விற்பனை விலை கிடைக்கும். இதை சுருக்கிக் கொள்வோம். அப்போ பூஜ்ஜியமும் வெட்டுப்படும். அதன் பிறகு 95 38
847 5ஆல பெருக்கி வார விடைய 10ஆல பிரிக்கும் போது 3,65,512 ரூபா 512.5 அந்த ரூபாவுக்கு என்ன செஞ்சிருப்பார் விற்றிருப்பார். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா அவர் அடைந்த மொத்த இலாபம் எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது. அப்ப மொத்த இலாபம் என்று போட்டு விற்ற விலையிலிருந்து செலவாகிய விலை கொள் விலையை கழிக்கணும். மொத்த செலவு பணத்தை கழிக்கணும். அப்ப 3,65,512.5 அவருக்கு செலவாகிய அந்த மொத்த ரூபா 2,85,000 கழிக்கும் போது இதனால் இந்த ஒரு மடிக்கணனியினால அவர் அடைந்த மொத்த இலாபம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப 365,512.5 285,000 கழிக்கும் போது அவருக்கு அடைந்த இலாபம் 80,512.5. அப்ப 80,512 ரூபா 50% இலாபம் கிடைக்கும். ஒரு மடிக்கணனியை விற்பதனால அவர் அடைந்த இலாபம் 80,512.5 என்று விடை கிடைக்கும். மற்றொரு பெரிய கேள்வி ஒன்று, ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடியை அவரே தந்துவிட்டு இதனை தீர்த்து x மற்றும் y-னுடைய பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். சில நேரம் உங்களுக்கு வசனத்தில் அந்த கேள்வி தரப்படும். வசனத்தில் சொல்லப்படுகின்ற வைத்துக்கொண்டு இதே போன்று நீங்கள் சமன்பாட்டை உருவாக்கி இதை நான் எப்படி தீர்த்து கொள்கின்றனோ அதே மெத்தடோடாக செய்து கொள்ள வேண்டும். முதலாவது நீங்க என்ன செய்யணும்னா இந்த சமன்பாட்டுக்கு பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாம் சமன்பாடு, இரண்டாம் சமன்பாடு என்று பெயர் வைத்து போட்டு எக்ஸை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்குற எக்ஸினுடைய பருமனை பாருங்க 2 இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப பருமன் சமன் இல்லை. y-னுடைய பருமனை பாருங்க 2 இங்க 1 இருக்கு. அப்ப y-னுடைய பருமனும் சமன் இல்லை. அப்போ ஒன்றை இல்லாம செய்யக்கூட அப்ப எக்ஸை நம்ம இல்லாம செய்ய விரும்பினா அப்போ 1க்கும் 2க்கும் போமாசி பார்க்கணும் 2. வையை இல்லாம செய்ய விரும்பும் போதும் 1க்கும் 2க்கும் போமாசி 2. அப்ப 2க்கும் போமாசி ஒரே பெருமானம் என்பதனால நான் வையை இல்லாம செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நான் திட்டமிட போறேன். நீங்க எக்ஸையும் இல்லாம செய்யலாம். அப்ப வையை இல்லாம செய்யணும்னா போமாசி 2 என்பதனால முதலாம் சமன்பாட்டில் இருக்கிற அந்த வையினுடைய பருமன் 1 2ஆக மாற்றணும் என்றால் 2ஆல பெருக்கணும். அப்ப இவரை மட்டும் 2ஆல பெருக்கிறல்ல, அந்த முதலாம் சமன்பாட்டையே 2ஆல பெருக்கும் போது 4x ஆய 2y சமன் 6ஐயும் 2ஆல் பெருக்கினா 12. இது மூன்றாம் சமன்பாடு என்று வரும். முதலாம் சமன்பாட்டுக்கு பதிலாக இப்ப இரண்டாம் சமன்பாட்டையும் மூன்றாம் சமன்பாட்டையும் பார்க்கும் போது வையினுடைய பருமன் சமன் குறியீட்டை பாருங்க, முன்னுக்கு தான் பார்க்கணும், பிளஸ் இங்க மைனஸ் இருக்கு. பருமன் சமனாகவும் குறியீடு வித்தியாசமாகவும் காணப்படும் என்று சொன்னா இதை இந்த வையை இல்லாம செய்ய வேண்டும் என்பதற்காக கூட்ட வேண்டும். பருமன் சமனாகவும் குறியீடு வித்தியாசமாகவும் காணப்படும் போதும் அந்த இரண்டு சமன்பாட்டையும் கூட்ட வேண்டும். அதன் அடிப்படையில் இரண்டாம் சமன்பாட்டையும் மூன்றாம் சமன்பாட்டையும் கூட்டப்பெறன். அப்ப யாரை இல்லாம செய்யறதுக்கு நம்ம கூட்டுகின்றோமோ அது மீண்டும் வராது. அப்ப எக்ஸையும் இந்த 4xஐயும் கூட்டக்கோல அங்கால வார 13ஐயும் 12ஐயும் கூட்ட வேண்டும். அப்ப 5x சமன் 25 என்று சொன்னா 5 பெருக்கப்படுது, அங்கால போனா பிரிப்படும். அப்ப எக்ஸின் பெருமதி 5 என்று வரும். அப்ப எக்ஸை கண்டுட்டோம். அப்ப எக்ஸை கண்டா அடுத்த வையை கண்டுபிடிக்கணும். அப்ப வையை காணணும் என்றால் இப்ப மொத்தமாக 3 சமன்பாடு காணப்படுகின்றது. அந்த 3 சமன்பாட்டுல உங்களுக்கு எந்த சமன்பாட்டுல பிரதியிட விருப்பமோ நீங்க அந்த சமன்பாட்டுல பிரதியிடலாம், பிரச்சனை இல்லை. அப்ப நான் இரண்டாம் சமன்பாட்டில் பிரதியிடப்படுறேன். 2இல் பிரதி இடல் என்ற அந்த வசனத்தை எழுதி போட்டு அந்த இரண்டாம் சமன்பாட்டை முதல் பார்த்து எழுதி கொள்ள வேண்டும்.
அப்போ எக்ஸுக்கு கண்டுபிட 5 சக 2y சமன் 13. அப்போ 5 கூட்டுப்படுது, சமனுக்கு மறுபுறம் கொண்டு போனால் கழிப்படும். அப்போ 2y சமன் 13லிருந்து 5ஐ கழிக்கும் போதும் 2y சமன் 8 என்று வரும். அப்போ 2y சமன் 8 ஒரு yயின் பெருமானம் 4. அப்போ xy வந்து xங்கிறது என்ன yங்கிறது என்னன்னு மென்ஷன் பண்ணலை. அப்போ நீங்கள் கடைசியாக இரட்டை அடைப்புக்குள்ள xின் பெருமானம் 5 yயின் பெருமானம் 4 என்று இந்த இரட்டை அடைப்புக்குள் கண்டபடி அதில் சமரியை நீங்கள் என்ன செய்யணும், நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ இவ்வாறு இப்படியான ஒரு அமைப்புல ஒருங்கமை சமன்பாட்டு கேள்வி வரலாம், அல்லது ஒரு வசனம் தரப்பட்டு அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து 2 சமன்பாட்டை உருவாக்கி அப்படியான கேள்விகளும் இடம்பெற முடியும். அப்போ எந்த கேள்வி வந்தாலும் நீங்கள் சமன்பாட்டை உருவாக்கினா இந்த மெத்தட் ஊடாகத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த தெரியா கணியத்தினுடைய பெருமானத்தை காண வேண்டும். கேள்வியை பாருங்கடா, அந்த ஒருங்கமை சமன்பாட்டு கேள்வியோட அந்த பி பார்ட் கேள்வி ஒன்று இருபடி சமன்பாட்டு கேள்வி ஒன்று அமையுது. இவ்வாறு அந்த படம் ஒன்று தரப்படுது, 4 பக்கமும் சமன் என்று அந்த தரவும் குறிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு பக்க நீளம் எக்ஸ் என்று சொல்லப்படுது, இந்த துண்டும் 2 மீட்டர் என்று சொல்லப்படுகின்றது. தரவை பார்த்தீங்கன்னா செவ்வகம் ஏபிசிடியின் பரப்பளவு 63 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று சொன்னால், முதலாவது கேள்வி அந்த செவ்வகம் ஏபிசிடியின் பரப்புக்கான கோவையை எக்ஸின் சார்பில் தருக. அப்போ உங்களுக்கு தெரியும் செவ்வகத்தின் பரப்புக்கான சமன்பாடு நீளம் தர அகலம் என்று சிறிய வகுப்பினூடாக படித்திருப்பீர்கள். நீளம்ங்கிறது இவ்வளவு. அப்போ எக்ஸோட 2 கூட்டக்குள்ள 2x என்று போட போகிறா, அது பெருக்கினா தான் 2x. அப்போ கூட்டும் போதும் எக்ஸாக 2 வரும். அகலம் வந்து எக்ஸ். அப்போ இதை நீங்கள் அடைப்பை நீக்கி கொடுத்தா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ எக்ஸை எக்ஸால் பெருக்கினா எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸை 2ஆல் பெருக்கினா 2x. இதுதான் அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான கோவையை எக்ஸின் சார்பில் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடையாக இருக்கும். இரண்டாவது கேள்வி பொருத்தமான இருபடி சமன்பாடு ஒன்றை அமைத்து அதனை தீர்ப்பதன் மூலம் எக்ஸின் பெறுமதியை காணலாம். உங்களுக்கு தெரியும் பரப்பளவு சொல்லப்படுது. அப்போ இதை மீண்டும் நான் பார்த்து எழுதி போட்டு அந்த ஏக்கு பதிலாக அவன் சொன்ன இந்த ஏபி சிடியினுடைய பரப்பளவு 63 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று சொல்லப்படுது. அப்போ ஏக்கு பதிலாக 63 சமன் எக்ஸ் வர்க்கம் சக 2x. அப்போ இது கூட்டுப்படுது, அங்கே போனால் கழிப்படும். அப்போ எக்ஸ் வர்க்கம் சக 2x ஆய 63 சமன் 0 என்று கிடைக்கும். அப்போ இது ஒரு இருபடி சமன்பாடு. நீங்கள் 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டில் இதை காரணிப்படுத்துவது எவ்வாறு என்று நாம் படித்திருக்கின்றோம். 3 உறுப்பை 4 உறுப்பாக மாற்றி காரணிப்படுத்தணும், அல்லது நீங்கள் 4 உறுப்பாக மாற்றி செய்யாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. இது பாற்று கேள்வி என்பதனால இதனுடைய காரணியை நீங்கள் நேரடியாக என்ன செய்ய முடியும், போட்டாலும் சரி. அப்போ அதன் அடிப்படையில் பெருக்கின 63 வரணும், கூட்டினா 2 வரணும் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நீங்கள் செய்து பாருங்க, நான் நேரடியாக போகிறேன். எக்ஸாக 9 ஒரு காரணியும் எக்ஸாய 7 மற்றும் ஒரு காரணியும் வரும். இங்கே செய்து பாருங்க, இந்த 2 தான் காரணியாக வரும். சமன் 0 என்று வரும். 10ஆம் ஆண்டில் இருபடி சமன்பாடு என்ற பாடத்தில் ஏ தர பி 0 என்றால் ஏ சமன் 0 அல்லது பி சமன் 0 என்ற ஒரு பாடத்தை படித்திருப்பீர்கள். அதன் அடிப்படையில் இந்த 2 கோவைக்கும் இடையில எப்போதும் தர அடையாளம் இருக்கும். அப்போ எக்ஸாக 9 சமன் 0 அல்லது எக்ஸாய 7 சமன் 0 என்று வரும். அப்போ 9 கூட்டுப்படுது, அங்கே போனால் கழிப்பட்ட மறை 9, 7 கழிப்படுது, சமனுக்கு அங்கே போனால் கூட்டுப்பட்டா நேர் 7 வரும். அப்போ அடுத்த விஷயத்தை பார்க்கிறோம், நீளங்கள். பொதுவாக அந்த படக்கேள்விகள் வரும்போது அதனுடைய நீளங்கள் ஒருபோதும் மறை பெருமானத்தில் வராது, நேர்பெருமானத்தில் தான் அமையும். அப்போ இது மறை பெருமானத்தில் வாரத்தால் நீங்கள் எழுதி கொள்ளணும், இது பொருந்தாது. இந்த எக்ஸுக்கு இந்த விடை செய்யாது, பொருந்தாது. அப்போ பொருந்தக்கூடிய விடை வந்து 7. ஆகவே அலகை போட்டு கொள்ளும் போது இந்த எக்ஸினுடைய பெருமதி 7 சென்டிமீட்டர்.
சென்டிமீட்டர். அப்போ சில ஃபர்ஸ்ட் டைம் பேப்பரில் ஒருங்கமை சமன்பாட்டு தனி ஒரு பாட்கேள்வியாகவும் இருபடி சமன்பாட்டு கேள்வி தனி ஒரு பாட்கேள்வியாகவும் கட்டாயம் பெரும்பாலும் வாரது. அப்போ நான் அனுப்பப்பட்ட பேப்பரில் ஒருங்கமை சமன்பாடும் இருபடி சமன்பாடும் சேர்ந்து வந்திருக்கின்றது. அப்போ இன்னும் ஒரு மாடல் பேப்பரில் தனி இருபடி சமன்பாட்டு கேள்வி ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி பார்ப்போம். அப்போ இது சாயிரா கல்லூரியில் இடம்பெற்ற ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பரில் இருபடி சமன்பாட்டு ஒரு ஃபுல் கேள்வி ஒன்று வந்திருக்கு. அதில் ஏ பார்ட் கேள்வி ஒன்று அமைது எப்படி என்று சொன்னால், காரணி காண்க என்று சொல்லப்பட்டு 2x வர்க்கம் x 45 என்று அந்த உறுப்பு இருபடி கோவை ஒன்று தரப்படுகின்றது. அப்போ நீங்கள் இப்படியான கேள்விகள் வரும்போது கட்டாயம் 4 உறுப்பாக மாற்றி காரணிப்படுத்தணும். அப்போ இதில் பெருக்கு தொகைங்கிறது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு இப்போ 2 இருக்கிறதால் அந்த 2ஐயும் அந்த பெருமானத்தையும் பெருக்கி வாரது தான் பெருக்கு தொகை. அப்போ மறை 90 மறை 45 2ஆல் பெருக்கினா மறை 90 கூட்டினா எக்ஸுக்கு முன்னுக்கு பாருங்க எந்த பெருமானமும் இல்லைன்னு சொன்னால் அங்கே 1 இருக்கும். அப்போ பெருக்கினா 90 வரணும், கூட்டினா 1 வரணும், அல்லது கழிச்சா 1 வரணும். கூட்டுத்தொகைங்கிறது கூட்டி மட்டும் பார்க்கறத கழித்தும் பார்க்க முடியும். அப்போ எது பொருந்தும் என்று சொன்னால் 10 9 உங்களுக்கு தெரியும் 9 90 10ஐயும் 9ஐயும் கூட்டினா 19. இங்கே 19 இல்லை. அப்போ கூட்டி பார்த்து அந்த விட இல்லைன்னு சொன்னால் இந்த காரணியை கேன்சல் பண்ணுறா இல்லை, கழித்தும் பார்க்கணும். அப்போ 10லிருந்து 9 போனால் 1 வருது. கழிக்கும் போது கூட்டுத்தொகை வந்தால் படித்திருக்கின்றோம் ஒரு பெருமானத்துக்கு பிளஸ் இன்னொரு பெருமானத்துக்கு மறை வரும். எதுக்கு சக எதுக்கு சய எப்படி போடுவது என்று சொன்னால், கூட்டுத்தொகைக்கு முன்னுக்கு வர அடையாளத்தை பாருங்க, மறை இருக்கு. மறை இருந்தால் கூடியதுக்கு மறை குறைஞ்சதுக்கு நேர் என்று வரும். இதை சரியா பிள்ளையாடி செக் பண்ணி கொள்ளணும். மறை 10 நேர் 9ஆல் பெருகினா மறை 90 வருது. 2ஐயும் கூட்டும் போது மறை 1 வருது. குறியீட்டை தெளிவாக பார்க்கணும். சில நேரம் குறியீட்டில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காரணியும் காணப்படும். அப்போ தெரியாக்காரியம் எக்ஸ் ஆர்ஃபா இருக்கிறதுல 2க்கும் எக்ஸை கொடுத்து 2x வர்க்கம் சய 10x சக 9x சய 45 3 உறுப்பை இவ்வாறு 4 உறுப்பாக மாற்றிவிட்டு முதல் 2லையும் 2x பொதுவாக எடுத்தால் x சய 5 என்ற மடங்கு பிராக்கெட்டுக்குள்ள வரும். சகண்ட சகையை போட்டு 9 மடங்கு 45. அப்போ 9 பொதுவாக எடுத்தால் மீண்டும் x சய 5 என்று வரும். இப்போ x சய 5 ஒரு காரணியும் 2x + 9 மற்றும் ஒரு காரணியாகவும் காணப்படும். இதுதான் ஏ பார்ட் கேள்விக்கான விடையாக இருக்கும். இப்போ பி பார்ட் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு ஒரு படம் ஒன்று தரப்படுகின்றது. ஏபிசிடி என்ற ஒரு செவ்வகம். அந்த செவ்வகத்தின் நீளமானது அகலத்தின் 4 மடங்கிலும் 2 குறைவு. அப்போ 4 மடங்குண்டா 4x-லும் 2 குறைவுண்டா 4x ஆய 2. அப்போ முதலாவது கேள்வி என்ன கேட்கப்படுதுன்னா, செவ்வகத்தின் நீளத்தை எக்ஸின் சார்பில் தருகன்னு சொன்னால் நேரடியாக நீங்கள் விடை எழுதி கொள்ள முடியும் 4x ஆய 2 என்று. இரண்டாவது வினா, தரப்பட்ட செவ்வகத்தின் பரப்பு 90 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று சொன்னால் நிறுவனம் 2x வர்க்கம் x 45 சமன் 0 என்று நிறுவனம். அப்போ உங்களுக்கு செவ்வகத்தின் பரப்புக்கான சமன்பாடு தெரியும். ஏ சமன் நீளம் தர அகலம் என்று உங்களுக்கு சிறிய வகுப்பினூடாக படிச்சிருப்பீர்கள். அப்போ பரப்பும் சொல்லப்பட்டிருக்கு. பரப்பு 90 என்று சொல்லப்பட்டிருக்கு. நீளம் கண்டவிட 4x ஆய 2, அகலம் x. அப்போ ஏற்கனவே செய்த மாதிரி அடைப்பை நீக்கி கொள்ளுங்க. 4x வர்க்கம் ஆய 2x. அப்போ ஒரு பக்கம் விடையில் 0 வருதுங்கிறதால
எந்த உறுப்பை எங்கட பக்கம் கொண்டு போறேங்கிறத தீர்மானிக்கணும். அப்ப எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு எப்பயும் நேர் அடையாளம் இருக்க வேண்டும். இருப்பதனால இந்த ரெண்டையும் அப்படியே வைத்து கொண்டு பெருமானத்தை மட்டும் சமனுக்கு மறுபுறம் கொண்டு போக வேண்டும். அப்ப 4x வர்க்கம் சய 2x சய 90 சமன் 0 என்று போட வேண்டும். இப்ப விடைய ஒரு தரம் பார்க்கணும்டா எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு பாருங்க 2 என்ற பருமன் வருது, இங்கு 4 என்ற பருமன் வருது. அப்ப 4 2ஆக மாற்றணும் என்று சொன்னா 2ஆல பிரிக்கணும். அப்ப இவரை மட்டும் 2ஆல பிரிக்கிறல்ல, இங்கு காணப்படக்கூடிய 3 உறுப்பையும் 2ஆல பிரிக்கணும். அங்கே வார பெருமானத்தையும் 2ஆல பிரிக்கணும். பிரிக்கும் போது அப்ப 2x வர்க்கம், இவரை 2ஆல பிரித்தா மறை x, இவரை 2ஆல பிரித்தா 45, 0 2ஆல பிரித்தா 0. அப்ப அவன் சொன்ன விட வருதா இல்லையா? அப்ப 2x வர்க்கம் சய x சய 45 சமன் 0. இப்படி விடைய தந்து போட்டு நிறுவல் கேள்விகள் அமையும். அல்லது இருபடி சமன்பாட்டு ஒன்றை அமைக்குக என்று கேட்டாலும் இந்த அமைப்பினூடாகத்தான் செய்ய வேண்டும். அப்ப இதுல மூன்றாவது கேள்வி 2x வர்க்கம் சய x சய 45 சமன் 0 எனும் சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலம் எக்ஸின் நேர்பெருமானத்தை கண்டு செவ்வகத்தினுடைய நீளத்தை காண்க என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நீங்க பார்க்கணும் மூன்றாவது கேள்விக்கான விளக்கம், அதில் செய்முறை எப்படி அமையும் என்று சொன்னாடா, இந்த இருபடி சமன்பாட்டை மறுபடியும் நீங்க என்ன செய்ய வேண்டும், பார்த்து எழுதி போட்டு ஏற்பாடு கேள்வியில் அதே இருபடி சமன்பாற்ற காரணியை தான் கண்டு வைத்திருக்கின்றோம். அப்ப திருப்பி நீங்க செய்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நேரடியாக என்ன செய்யலாமண்டா அதனுடைய காரணியை நீங்க பார்த்து எழுதி சமன் 0 என்று போட வேண்டும். அப்ப நீங்க 10ஆம் ஆண்டுல இருபடி சமன்பாட்டுல a தர b 0 என்றா a சமன் 0 அல்லது b சமன் 0 என்று படிச்சிருப்பீங்க. அதன் அடிப்படையில் x ஆக 5 சமன் 0 அல்லது 2x ஆக 9 சமன் 0 என்ற முடிவுக்கு வந்து 5 கழிப்படுது, சமனுக்கு மறுபுறம் போன கூட்டுப்படும். அப்ப 5 2 வரும், அங்கால 9 கூட்டுப்படுது, அங்கால போன கழிப்படும், 2 பெருக்குப்படுது. அப்ப 2ஆல அங்கால போன பிரிப்பட்டா மறை 4.5 என்று வரும். எக்ஸுக்கு 2 விட வரும், ஒன்று நேர் ஒன்று மறையில வருது. அவன் சொல்றான் நேர்பெருமானத்தை கண்டு. அப்ப நீளங்கள் ஒருபோதும் மறையில வராது என்பதனால தான் நேர்பெருமானத்தை கண்டு என்று சொல்லப்படுது. அப்ப இது பொருந்தாது, மறை பெருமானம் என்ன செய்யாது, பொருந்தாது. அப்ப நேர்பெருமானம் தான் பொருந்தும். அப்ப எக்ஸுக்கு பொருந்தக்கூடிய விட 5 சென்டிமீட்டர். அதன் பிறகு இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்படுது, அந்த செவ்வகத்தினுடைய நீளம். அப்ப நீளத்துக்கான கோவை கண்டு வைத்திருக்கின்றோம் 4x ஆய 2ல, எக்ஸுக்கு கண்ட விட 5. அப்ப 4 தர 5 சய 2. அப்ப பெருக்கி கழிக்க வேண்டும். அப்ப 20ல 2 போனா 18 சென்டிமீட்டர் என்று அந்த செவ்வகத்தினுடைய நீளம் அமையும். அப்ப இவ்வாறு ஒரு ஃபுல் கேள்வி உங்களோட ஃபர்ஸ்ட் டைமில் இருபடி சமன்பாட்டு கேள்விகளாக அமையும் பிள்ளைகள். அப்ப இதை தெளிவாக என்ன செய்யணும்னா பார்த்து விளங்கி இதே போன்ற கேள்விகள் நிச்சயமாக உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமில் வரும். அப்ப நீங்க தெளிவாக விளங்கி 10க்கு 10 புள்ளிகளை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஆகவே இதை நான் சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. மற்றும் ஒரு காணொளியில் ஏ பார்ட் மற்றும் பி பார்ட்டில் வரக்கூடிய சில பெரிய கேள்விகள் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.